அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். முதலில் நாம் தொழுகையை துவங்குவோம். அதற்கு பிறகு நம்முடைய வீடுகளுக்கு திரும்பி சென்று அறுத்து பலியிடுவோம். இவ்வாறு செய்பவர் நம்முடைய வழிமுறையை பேணி பின்பற்றியவராவார் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சொற்பொழிவில் கூறியதாக பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 951. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ் பெருநாள் தினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகிறது. பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிய பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதே அந்த ஒழுக்கம். மாறாக பிராணிகளை அறுப்பதற்கும் தோலை உரித்து தூய்மை செய்து இறைச்சியை வெட்டி கொடுப்பதற்கும் ஆட்கள் கிடைப்பதில்லை என்பது போன்ற காரணங்களை சொல்லிக்கொண்டு பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே, அதாவது ஹஜ் பெருநாள் தினத்துடைய சுபுஹு தொழுகைக்கு பிறகே சிலர் தமது பிராணிகளை அறுத்து விடுகிறார்கள். இவ்வாறு செய்பவர் தம்முடைய இறைச்சி தேவைக்காக அந்த பிராணியை அறுக்கிறாரே தவிர இவர் குர்பானி கொடுத்தவராக ஆக மாட்டார் என்ற கருத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எச்சரிக்கை வேறு பல ஹதீஸுகளில் கிடைக்கின்றது. எனவே யார் நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் ஹஜ் பெருநாள் தொழுகையை முடித்த பிறகுதான் தமது குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.